அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா நமக்கு விச் ஆர்கனைசேஷன் ரிலீஸ்ட் ட்ரௌனிங் ப்ரிவென்ஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? எந்த அமைப்பு நீரில் மூழ்கி உயிரிழப்பதை தடுப்பதற்கான அறிக்கையை வெளியிட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ WHO தான் இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நமக்கு 2021 ஆண்டுக்கான ஒரு டேட்டாவை தான் எடுத்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. 2021 கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் பார்த்தோம்னா இந்த ட்ரௌனிங் அப்படிங்கிற இந்த விஷயத்தினால இறந்து போயிருக்காங்க. அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 30 டெத் பெர் ஹவர் அப்படிங்கிறத WHO அவங்க ரிப்போர்ட்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி WHO இந்த ட்ரௌனிங் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் பண்ணதும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த ட்ரௌனிங் அப்படிங்கிற விஷயத்தை ஸ்டடி பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால கொஞ்சம் முக்கியமான ரிப்போர்ட் இது. சரிங்களா? ரைட். அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு பொல்யூஷன் ரிலேட்டடா ஒரு கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல் ஆக்ட் 1955, ஏர் குவாலிட்டி ஆக்ட் 1967, ஏர் ஆக்ட் 1981. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். காற்று மாசு கட்டுப்பாட்டு சட்டம் 1955, காற்றின் தரச்சட்டம் 1967, காற்று சட்டம் 1981. ஸோ 3 சட்டங்கள், மூணுமே பார்த்தோம்னா நமக்கு ஏர் பொல்யூஷன், ஏர் குவாலிட்டி ரிலேட் பண்ணி இருக்கக்கூடிய ஆக்ட். ஸோ 3 அதோட இயர்ஸ் 3மே கொடுத்துருக்காங்க. 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறத கரெக்ட் ஆன்சர். இதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்டிவ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு அப்ஜெக்டிவ் மெயின்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஏர் பொல்யூஷன் கொஞ்சம் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துட்டே இருக்கு. சரியா? அடுத்தது, as per Bharat 6G vision, India aims to deploy 6G network by which year அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாரத் 6G தொலைநோக்கு பார்வையின்படி இந்தியா எந்த ஆண்டுக்குள் 6G நெட்வொர்க்கை பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 6G நெட்வொர்க் அப்படிங்கிறத அதை பற்றின விஷயங்களை ஸ்டடி பண்ணுறதுக்காகவே இதை இந்தியாவில் எப்போ இந்த பாலிசியை 6G அப்படிங்கிறத கொண்டு வர போகிறோம், எப்படி வரப்போகுது, என்ன மாதிரியான டெக்னிக்கல் சேலஞ்சஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறத மொத்தமாக ஓவராலாக ஒரு விஷன் டாக்குமெண்ட்டாக மார்ச் மந்த்தே நம்மளோட பிரைம் மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பார். அதான் இந்த பாரத் 6G விஷன் அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷன் படி பார்க்குறப்ப 2030 இந்தியா இந்த 6G நெட்வொர்க்கை டிப்ளாய் பண்ண போகிறாங்க. சரியா? மலிவான விலையிலையும் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையிலையும் இந்த 6G நெட்வொர்க் இருக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா விச் ஸ்டேட் இன் இந்தியா ஹேஸ் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டைகர் ரிசர்வ்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவில் அதிக புலிகள் காப்பகங்கள் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் தான். மொத்தமாக 8 புலிகள் காப்பகங்கள் இந்த மாநிலத்தில் இருக்குது. சமீபத்தில் பார்த்தோம்னா 8ஆவதா ரதாபானி டைகர் ரிசர்வ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 57 புலிகள் காப்பகங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அதில் மத்திய பிரதேசில் 8 இருக்குது. சரிங்களா? ரதாபானி அப்படிங்கிறது 57ஆவதா வந்தது. சரியா? என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக முக்கியமான ஒரு விஷயம். கடைசியா, விச் ஆப் இன் இந்தியா ஹேஸ் ஸ்டார்டட் த ஃபர்ஸ்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் இன் த கண்ட்ரி. இந்தியாவில் எந்த செயலி நாட்டில் முதல் நீர் போக்குவரத்து சேவையை தொடங்கி உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த செயலி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஊபர் அப்படிங்கிற இவங்க தான் வந்து வாட்டர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் அப்படிங்கிறத தொடங்கி இருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.